ஒருவருக்கு முறையாக துறக்க தெரியாது. தாறுமாறுன்னு ஒருத்தர் போயிட்டான்னா அவன் தாறுமாறுன்னு தான் துறப்பான். ஏன்னா எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்கு. என்ன அந்த வகையில அவங்க அறத்துல நின்று பொருளீட்டி முறையான வாழ்க்கையை நடத்தி அதுக்கப்புறம் பின்னால உள்ள இந்த சந்ததியர்கள் அது முறையாக வாழணுங்கிற ஒரு பேரன்பு பெருங்கருணையினால இந்த மடத்தை என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் வந்து தங்கி நீங்க இதை செய்யுங்கன்னு எங்க சபாபதியும் கேட்டுட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்கள ஒழிய இங்க வந்து தங்கி தொண்டாற்ற வேண்டும்ங்கிற ஒரு உறுதிப்பாடு உங்கள்கிட்ட இது. இப்போ அவங்க ஏதோ ஒரு மேலான இறைவனுடைய திருவடியாகிய கைலாயத்தில் போய் இருக்கணுங்கிறதோட மட்டும் சிந்திக்கல. நீங்க எல்லாம் முறையோடு வாழணும்னு அவங்க சிந்திச்சு நீங்க அப்படித்தான் பார்க்கணும். என்ன அவங்க ஏதோ சிவ பூஜை பண்ணி பெருதற்கரிய ஒரு பெரும்பேரை பெற்று கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க இங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். என்ன ரிஷிகேஷு காசின்னு எங்கேயாவது என்ன செஞ்சிருக்கலாம், பைய தூக்கிட்டு கிளம்பி இருக்கலாம். ஆனா அப்படி கிளம்பல. அவங்க ஒரு முறையாக உங்களுக்கு பாரம்பரியம் மிக்க ஒரு மடாலயத்தை வடிவமைத்து அது ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தோடு கூடிய ஒரு அமைப்பாகவும் என்ன செஞ்சிருக்காங்க, வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. நம்மளால ஒரு துறை சார்ந்த ஒன்றை உருவாக்குறது எவ்வளவு பெரிய கடினம்னு உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உழைக்காதவர்கள்ட்ட அதை பத்தி பேசி பிரயோஜனப்படாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்க இவ்வளவு பேர் இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்து செய்யறது சிறப்பு. இன்னும் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்ன இதை செய்யணும். அப்புறம் நமக்கு வழிபாடுகள் பல்வேறு விதமாக பெருகிட்டு. இப்ப காலையில எந்திரிச்சு ஒருத்தர் சிவ பூஜை பண்ணணும்னு சொன்னா அன்னைக்கு 6 நாள் உட்கார்ந்து அவர் பண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாடு நமக்கு புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. யார் ஏற்றுக்கொள்வோம்? அவங்க அன்றாட வாழ்வியல அவங்களுக்கு தேவையான பொருள் ஈட்டதுக்கே அங்க நேரம் இல்லாம அவங்க சுத்திட்டு இருக்கும் போது இங்க உட்கார்ந்து இதெல்லாம் நாங்க பண்ண முடியுமா? இது யாராவது ஒருத்தர் பண்ணுனா நாங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு காணிக்கையை வேணா செலுத்திக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போகிறாங்க. அதான நடைமுறையில இருக்கு. ஆனா அப்படி இல்லாம எளிமையாக நாமளும் வழிபாடு செய்து இந்த பாரம்பரியம் மிக்க இந்த மடங்களை நாம பின்னால் உள்ள சந்ததிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கூடமாக ஒரு அமைப்பாக நீங்க இதை செய்யுங்க. நெல்லை சொக்கர் கூட அந்த அதுல பேசும்போது இது ஒரு சமுதாயத்துக்குரிய ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பு, இதை நீங்க எப்படியாவது நல்ல முறையில செய்யணும்னு தான் அந்த ஒரு ஆடியோட பேசி அனுப்பியிருந்தாரு. நம்மையார் கூட அதை போட்டு காமிச்சாங்க. அந்த வகையில நீங்க இது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுவா நமக்கு கிரியாம்சங்களை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. வைதீக முறை அது ஒரு தனி, என்ன இப்போ வேத முறைப்படி, புரோகித முறைப்படி, ஆகம முறைப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய கடல் அளவுல அல்லது கசத்த அளவுல நமக்கு இருக்கு. அதை நம்ம வகைப்படுத்துவதே ஒரு பெரிய கஷ்டத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் இருக்கு. இருப்பினும் நமக்கு வழிகாட்ட வந்த அருளாளர்கள் அப்பர் பெருமான் குறிப்பா ஒரு பாடல சொல்றாரு, ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆகினும் நீ ஆகமத்தை 28 ஆகமத்தை படிக்கலையேன்னு கவலைப்படாத, 4 வேதத்தை ஐயன் திரிவுரை கற்றலையேன்னு கவலைப்படாத, 18 புராணங்களை நாம் கற்று தேர்ந்து தெரியலையேன்னு கவலைப்படாத, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி 5 உணர்வார்களுக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாறும் தாமும் மகிழ்வர் மாற்பரே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு திருக்குறுந்தொகை பாடல் நமக்கு. அந்த ஆத்மார்த்த லிங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மூர்த்தங்களை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நமக்கு கரநியாசம் தெரியுமா, அங்கநியாசம் தெரியுமா, என்ன தெரியும்? ஆக வழிபாடுகளை நாம பெருக்கி விட்டோம். இப்போ அதை கண்டு திகைச்சு நிற்கிறோம்.
இதை யாராவது ஒரு ஓரத்தில் இருந்து செஞ்சால் அவருக்கு வேண்டியதை மாதத்துக்கு நான் கொஞ்சம் ரூபாய் அனுப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அதெல்லாம் விடுத்து எளிமையாக நீங்கள் அந்த வழிபாடுகளை வடிவமைத்துக் கொண்டு திருமுறையினுடைய துணையோடு இந்த பாரம்பரியம் மிக்க மடங்களில் முன்னோர்கள் செய்த நோக்கத்தை சந்ததியர்கள் சீலத்தோடு வாழ வேண்டும்னா முதல்ல இதை செய்திருக்காங்க. என்ன அவங்க வாழ்வியல்ல இப்போ எல்லா நூல்களையும் எடுத்தாலும் ஒரு பக்கம் வாழ்வினுடைய உண்மையை சொன்னாலும் இன்னொரு பக்கம் நிலையாமையினுடைய உண்மையை என்ன செய்யுது. ஆக நிலையாமையினுடைய உண்மையை முதலையே சொன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆக அதனால நம்ம மக்கள் என்ன செய்திருக்காங்கன்னா ரெண்டு உண்மையும் தெரிந்துதான் ஆகணும். அது நம்ம நூல் வாயிலாக தெரியாட்டா அனுபவ வாயிலாக தெரிய வேண்டியது வரும். ஆக நூல் வாயிலாகவும் தெரியணும், அனுபவ வாயிலாகவும் தெரியணும்னா இந்த மாதிரியான திருமணங்களை அமைத்து ஒரு முறையான வேத ஆகம புராண இதிகாசத்தின் அடிப்படையில் செய்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் எல்லோரும் தலைப்பட்டு எப்படி உலகியல் வாழ்வில் நாம் சிறப்பதற்கு வேண்டிய எல்லா வடிவமைப்பும் நீங்கள் செய்வது போன்று இந்த மாதிரி முன்னோர்கள் செய்ததை போற்றி முறைப்படுத்த வேண்டும் என்று இது முறைப்படுத்தக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல செந்தமிழ் சுக்கநாத பெருமானுடைய திருவருளும் கைலை குருமணி அவர்களுடைய குருவருளும் மென்மேலும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து, நீங்கள் இந்த மடத்தை இப்போ ஒரு புனருத்தாரணம் பண்ணால் இதில் ஏற்கனவே இருந்து வழிபாடு செய்து திருவருள் விளக்கம் பெற்ற அந்த பெரியவங்களுடைய எல்லாருடைய அருள் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக பெறுவீர்கள். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால உங்களால் இயன்றது ஆடம்பரமான வழிபாட்டை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறு விளக்கம் கொடுத்து ஒரு பற்றியை பொருத்தி உண்மையாக நீங்கள் வழிபாடு செய்து முன்னோர்களை போற்றி மேலான பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன்.